அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பிரெயினுடைய 3 பகுதியில் தான் பார்க்குறீங்க. இந்த 3 பகுதியில் ஒன்று வெளிப்புறமாக அது ஃபோர் பிரெயின், உள்ளே நடுவில் இருக்கிறது மிட் பிரெயின், 3 இண்டு பிரெயின் கீழ்ப்பகுதியில் இருக்குது. அப்படி 3 பகுதியான பிரெயின். இந்த 3 பகுதியான பிரெயினை ரஃப்லி இந்த இடத்துல அப்படி எடுத்துக்க முடியாது. பட் அதனுடைய ரஃப் ஒர்க்கிங் வச்சு ஷார்ட் டைம், இன்டர்மீடியட் டைம், லாங் டைம் மெமரி எப்படி இந்த 3 பிரெயின் எடுத்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மலி இந்த ஃபோர் பிரெயின் என்ன பண்ணுதுனாக்கா, நம்முடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து நல்ல சிந்தனைகளையும் கருத்தாக்கத்தையும் உருவாக்கி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. இதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. அப்புறம் மிட் பிரெயின் என்ன பண்ணுதுனாக்கா, நம்முடைய மோட்டார் மூமெண்ட்டு, அதே மாதிரி சென்சரி ப்ராசஸ், சென்சரி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஆடிட்ரி விஷுவல் இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. இண்டு பிரெயின் நமக்கு ஆட்டோனமிக் ஃபங்க்ஷனு, ஹார்ட் ரேட்டு, பிபி, இது மாதிரி நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்குது. இப்போது இந்த இன்புட்டில் அங்கே சென்சரிக்கு இன்புட்டாக வருது, நம்ம ஐம்பொருளுக்கு இன்புட்டாக அது எது ஷார்ட் டேர்ம் மெமரியோ லாங் டேர்ம் மெமரியோ நம்மளுக்கு தூண்டி விடுது. அதை தகுந்த மாதிரி நமக்குள் இயக்கம் நடைபெறுகிறது. அப்போது இந்த ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி எப்படி மாறுதுனாக்கா, நமக்கு நம்ம நன்றாக செய்கிற பழக்க வழக்கங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம திரும்ப செய்கிற செயல்கள், பழக்கங்கள், இதுதான் இந்த ஷார்ட் டைம் மெமரி அப்படியே இன்டர்மீடியட் டைம், லாங் டைம் மெமரி பார்க்குது. அப்போது இதுவரையே மனிதன் பிறக்கும்போது அவன் படிப்படியாக பல பிறப்புகள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மெமரியில் பொதுவாக போய் அது மேக்ஸிமம் அந்த உணர்வு சார்ந்த இதில் இண்டு பிரெயினில் போய் பொதுவாக இருக்குது. அதனால் அந்த இண்டு பிரெயினில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக இயக்குது. அப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இயக்கம் நடக்கிறதெல்லாம் நம்முடைய டிஎன்ஏ லெவலில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஷார்ட் டைம் மெமரி மசில் மெமரியாகவும், நம்ம இன்டர்மீடியட் டைம் பயோ மெமரியாகவும், லாங் டைம் மெமரியை நம்மளுடைய டிஎன்ஏ லெவலில் பதிவாக எடுத்துக்கிட்டு கோரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 விதமான மெமரி 3 பிரெயின் பார்ட்ஸாக ரஃப்லி ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். அப்போ அதற்கேற்ற மாதிரி எப்படி நம்ம அந்த மசில் மெமரியோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நம்மளுடைய மூதாதையர்கள்ட்ட பயோ மெமரியும், இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பயோ எனர்ஜியாக இருக்குது. அப்போது நம்ம பல பிறப்புகள் எடுத்த மெமரியோட தொகுப்பாக டிஎன்ஏ பதிவாகி அதை நம்ம இயக்குகிறது. அந்த இயக்க சக்தியை நம்ம இதில் பல விஷயங்களை பெருத்து நம்முடைய பிரெயின் எப்படி இருக்குதோ, ஒரு விஷயத்தை பார்க்குதோ, உணருதோ, அதற்கேற்றப்போல் நம்மளுடைய செயல்முறை இருக்குது. இந்த காணொளிக்கு நன்றி. தேங்க்யூ.